அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பகவத்கீதையில் 11ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறார், இணையற்ற மகிமை உடையவரே, மூவுலகிலும் எவரும் உங்களுக்கு நிகரானவர் கிடையாது, பின் உங்களின் மேம்பட்டவர் எவ்வாறு இருக்க முடியும்னு. இப்படி ஒரு மேன்மையைத்தான் திருவள்ளுவர் நமக்கு கடவுள் வாழ்த்து 7வது குறளில் விவரிக்கிறார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது. இதுதான் கடவுள் வாழ்த்தில் 7வது குறள். இதனுடைய பொருள், ஒரு வகையாலும் தனக்கு ஒப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்க்கு அல்லாது மனத்தின் கண் எழும் துன்பங்களையும் அதனால் ஏற்படும் கவலைகளையும் நீக்குதல் இயலாது. தனக்குவமை இல்லாதான், அதாவது தனக்கு இணையான அடையாளமோ தன்மையோ இல்லாதவன். இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணணும்னா ஒன்றை விட இன்னொன்று சிறப்பானதாகவோ வல்லமை பொருந்தியதாகவோ இல்லை மகிமை நிரம்பியதாகவோ இருக்கணும். இங்கே பரம்பொருள் தான் எல்லாமே, ஒன் அண்ட் ஒன்லி சுப்ரீம்னு இருக்கிறச்சே அவரோட வேறு எதையுமே எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்னு எல்லாவற்றையும் படைத்தும் அந்த எல்லாவற்றினுள்ளும் நிறைந்தும் பூரணமாயிருக்கும் ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயனாக விளங்கும் பரம்பொருளை ஸ்வேதாஸ்வதார உபனிஷதத்தில் ந பிரதிமா அஸ்தின்னு, அதாவது அவருக்கு இணையானவர் சமமானவர் யாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன் அந்த பரம்பொருள். கீதையின் 15th சாப்டர்லேயும் அவரே முதன்மையானவர்னு அந்த புருஷோத்தமனோட மகிமை விவரிக்கப்பட்டிருக்கு. உலகனைத்தையும் பிரகாசிக்க செய்கிற சூரியனின் ஒளி, சந்திரனிலும் நெருப்பினிலும் உள்ள ஒளி அனைத்துமே அந்த புருஷோத்தமனுடையதே. அவரே பூமியினுள் புகுந்து அவர் சக்தியினால் உயிரினங்கள் அனைத்தையும் தாங்குகிறார். அவரே அனைத்து பயிர் பச்சைகளையும் போஷிக்கிறார். எல்லா உயிரினங்களின் உடலில் உறைந்து அந்தர்யாமியாக விளங்குகிறார். அதே சமயம் திருமூலர் சொல்வது போல இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராய் பக்க நின்றார் அறியாத பரமனாய் விளங்குகின்றார். மற்றாரும் தன்னொப்பார் இல்லாத அந்த தலைவனின் திருவடிகளை சேர வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறார். சேர்தல்ங்கிறதுக்கு அகராதியில் ஒன்று கூடுதல், கலத்தல், சென்றடைதல், ஒப்பாதல், நேசித்தல், இடைவிடாது நினைத்தல்னு அர்த்தங்கள் பார்க்குறோம். ஸோ திருவடிகளை சேர அந்த பரம்பொருளை இடைவிடாது நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக நினைக்கணும். ஆனால் நெகிழ்ந்துருகி நினைக்க வேண்டிய நெஞ்சத்தை நாம் எப்படி வச்சுருக்கோம்? ஆசைகள், எதிர்பார்ப்புகள், நாம் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கலைன்னா அதனால் ஏமாற்றங்கள், விரக்தி, கோபதாபங்கள், இப்படி எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் கவலைகளால் நிரப்பி பாறாங்கல்லாம் நெஞ்சத்தை ஆக்கி வச்சுருக்கோம். இதையெல்லாம் ஒதுக்கிட்டு அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடினது போல சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் செய்ய ஒரு நாளில் ஒரு சில நிமிஷங்களாவது நேரம் ஒதுக்கி நம்ம ஹிருதய ஆகாசத்தில் இருக்கிற பேரிறைமையை வழிபடணும். எதை பற்றி அதிகம் நினைக்கிறோமோ அதோட ஆதிக்கம்தான் நம்ம செயல்லையும் வெளிப்படும். அதனால தான் திரும்ப திரும்ப நம்மளோட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி அதை ஜாஸ்தி பண்ணிக்காமல் அதற்கு பதிலாக அந்த நேரத்தில் எல்லாம் இறைவனின் நாமத்தையும் அவரின் மகிமைகளையும் நினைக்க பழகணும். வள்ளுவர் முதல் வரியில் தனக்கு ஓமைன்னும் அடுத்த வரியில் மணக்கவலைன்னு சொல்கிறச்சே அதை வெறும் ரைமிங்காக மோனையாக மட்டும் நம்ம பார்க்காம அதை தாண்டி ஒரு வலுவான பொருளை கொடுக்குற மிகச்சரியான வார்த்தை பிரயோகமாகவும் பார்க்குறோம். ஏன்னா தனக்கு ஓமையே இல்லாத சர்வ வல்லமை படைத்த அந்த ஒப்பற்ற பரம்பொருளால் மட்டும்தான் நம்மளோட மணக்கவலையை போக்க முடியும். அதனால தான் வள்ளுவர் அந்த இறைவனின் திருவடிகளை சேராதவர்க்கு மனத்தில் ஏற்படும் துன்பங்களை மாற்றல் இயலாதுன்னு சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திருவடிகளை தொழுவதோட அர்த்தம் எல்லாமே அந்த ஒப்பில்லாத இறைவனின் தீர்மானப்படி தான் நடக்கிறது. அவர் நமக்கு செய்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாக தான் இருக்கும்னு மன உறுதியும் பக்குவமும் நாம் பெறணுங்கிறதுக்காக தான். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அப்படின்னு அபிராமப்பட்டர் சொல்கிற மாதிரி அந்த திருவடிகளில் டோட்டல் சரண்டர் தான் நாம் செய்ய வேண்டியது. அதுதான் நம்மளோட துன்பங்களை மாற்றும். இந்த மாற்றல்ங்கிற வார்த்தைக்கும் அகராதியில் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கல், தீர்த்தல், ஒன்றை வேறொன்றாக்கல்னு பார்க்குறோம். இறைவனின் திருவடிகளை இடையராது நினைத்து வருவதால் நமது மனத்துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து
இன்பமாக மாறும். பரிமேலழகர் தனது உரையில் இறைவனின் தாளை சேராதார் இந்த காமம் கோபம் மயக்கங்களிலேயே மூழ்கி பிறந்து இறந்து அந்த சுழற்சியிலேயே சிக்கிக்கொள்வார்கள். அதனால் நம்மளோட அல்டிமேட் எய்மான பிறவாமைங்கிறதை அடையணும்னா இறைவனின் திருவடிகளை வழிபடணுங்கிறார். அதனால் அன்பினில் விளைந்த ஆரமுதை அந்த அம்மையப்பனை ஒப்பில்லா மணியை தொழுது மணக்கவலை தீர்ப்போம். மேலும் பார்ப்போம்.